ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்லீவ் டிசைன் பார்க்க போறோம். ஸோ உங்களோட ஸ்லீவை வந்து பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. பேப்பர் பேட்டர்ன் எடுத்துட்டு இந்த சென்டர் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் லைனை நம்ம இது மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு உங்களோட பேப்பர் கட்டிங் சிசர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட போறோம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது மாதிரி நம்ம ஒன்னா பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட மார்க்கர் மறுபடியும் எடுத்துக்கிட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஜாயினிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெண்டோ, அதுக்கப்புறம் இந்த ஹெண்டையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட போறோம். கனெக்ட் பண்ணிட்டு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துட்டு இந்த எண்டுக்கு கொஞ்சம் கார்னர் முன்னாடி வரையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, ரெண்டு பேப்பர்லயும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேட்டர்ன் எது இப்படிதான் இருக்கும். எது ஃப்ரண்ட் எது பேக்ன்றத ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு உங்களோட ஒரு பேட்டர்ன் பீஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, பிளேஸ் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோட கேப் வந்து ஒரு 4 இன்ச்சுக்குனாச்சும் இருக்கணும். ஸோ டேப் எடுத்துட்டு 4 இன்ச் இருக்கான்னு பாருங்க. 4 இன்ச் உங்களுக்கு எவ்வளவு கேப் வேணுமோ அது வரை எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஒரு 4 இன்ச் கேப் வைக்கிறேன். இந்த 4 இன்ச் கேப் வச்சுட்டு உங்ககிட்ட டேப் இருக்கு மீன்ஸ் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல க்ளூ ஸ்டிக் தான் இருக்குன்னா க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல எண்டுல இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி 4 இன்ச் கேப் இருக்கான்றது பார்த்துட்டு தான் ஒட்டணும். ஓகே, ஒட்டியாச்சு. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இன்னொரு ஷீட் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஷீட் எடுத்துட்டு ஓகே இப்படிதான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஃபிளிப் பண்ணிக்கணும். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சுட்டு இங்க இருந்து 1/2 இன்ச், இங்க இருந்து 1/2 இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் அண்ட் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு ஸோ இந்த 1/2 இன்ச் கேப்ல தான் இந்த ஃபிளிப் பண்ண பீஸ் வந்து நம்ம வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ டேப் எடுத்து ஒட்டிடுங்க. இப்படி ஃபிளிப் பண்ணிட்டு இந்த 4 இன்ச் கேப்ல தான் நம்ம வந்து ஒட்டணும். 1/2 இன்ச் கேப்ல ஒட்டிட்டு மீதி இடத்துலயும் இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, இது மாதிரி எக்ஸஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இங்க வந்து பிஞ்சிடுச்சு, அது இஷ்யூ இல்லை. ஸோ நம்ம பிளேசிங் வந்து பெர்ஃபெக்டா வச்சுட்டா போதும். ஸோ இது மாதிரி தான் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைட்ல வைங்க. ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைட்ல வச்சுட்டு இந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க எவ்வளவு சீம் அலவன்ஸ் கொடுத்துறீங்களா, 1/2 இன்ச் கொடுத்துறீங்கன்னா 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ண போறோம். இல்ல 0.25 இன்ச் கொடுத்துறீங்கன்னா 0.25 இன்ச்ல ஸ்டிச் பண்ணோம். ஸோ இங்க மேலையும் கீழையும் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ நான் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தனால 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ எக்ஸஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிட்டு நாச்சஸ் கொடுத்துருங்க. ஸோ நாச்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளாத்தை வந்து ஃபிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒன் சைடு இருக்கு பாத்தீங்களா கார்னரை, இதை வந்து இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கணும். ஃபிளிப் பண்ணி ஸ்லீவை ஒன்னா அலைன் பண்ணிட்டு இங்க ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்க போறோம்.
ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு நியூ ஸ்லீவ் டிசைன். ஸோ கார்னர்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, ஸ்டிச் பண்ணி சிங்கிள் பீஸா கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்லீவோட லுக் இப்படிதான் இருக்கும். இதோட சைட் சீமை பிடிச்சிடலாம். ஸோ சைட் சீம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்லீவ் இதான் உங்களோட ஸ்லீவோட லுக். பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ், ரொம்ப ட்ரெண்டிங்காக வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோயி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல்.